நாள் அன்னைக்கு வீட்டுல மாக்கோலம் போடக்கூடாது. வீட்டுல மாக்கோலம் போடக்கூடாது. அதே மாதிரி சுமங்கலி பெண்கள் அமாவாசை விரதம் இருக்கக்கூடாது. ஒரு மனிதன் தன் தாய் தந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யாத பட்சத்துல எனக்கு என்ன விதமான பூஜை அர்ச்சனை ஆராதனைகள் செய்தாலும் கூட எம்பெருமானாகிய இந்த விஷ்ணு பரமாத்மா எதையும் எடுத்துக்கொள்ள மாட்டேன். வணக்கம், ஸ்ரீ காளியம் சனம் ஸ்ரீ காளியமணி. இப்படி நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் கார்த்திகேயன். நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு பாத்தீங்கன்னா தை அமாவாசை. இந்த தை அமாவாசை அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த தை அமாவாசை அன்னைக்கு என்ன மாதிரியான காய்கறிகள் சமைக்கணும், இந்த தை அமாவாசை நம்ம என்ன மாதிரியான தர்ப்பணம் கொடுக்கலாம், எளிமையா எப்படி கொடுக்கலாம், இல்ல நதிக்கரையில போய் நம்ம எப்படி கொடுக்கலாங்கிறது நம்ம தெளிவா நீங்க பேச போறாங்க. அதே மாதிரி இந்த அமாவாசைங்கிறது பாத்தீங்கன்னா பித்ரு தோஷ சாபத்துக்கு நிவர்த்தி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரிகாரமா இருக்கும். பித்ரு தோஷம், பித்ரு சாபம், பித்ரு சம்பந்தமான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கூடிய அந்த வழிபாடுகள்ல அமாவாசை தினங்கிறது மிக மிக முக்கியம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வருடத்துல வரக்கூடிய 3 அமாவாசைகள் மிக முக்கியம். அதுலயும் ஒண்ணு பார்த்தா இந்த தை அமாவாசை. இந்த தை அமாவாசைங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு உத்தராயணம் புண்ணிய காலம் தொடங்கக்கூடிய மாதம் தை மாதங்க. மகர சங்கராந்தி பேர்ல உங்களுக்கு இருக்கு பாருங்களேன். மகரம்னா மகர ராசிங்க, சங்கரம்னா சூரியன், சங்கராந்தினா சந்திக்க. மகரம்னா சனி சூரியன் சந்திக்கிறது. அப்பா மகன் அந்த சந்திரன் சொல்லக்கூடிய அம்மாவும் சந்திக்கிறது. அப்படின்னு என்ன முன்னோர்கள். சூரியன் சூரியன் தான் நம்முடைய ஆத்மகாரகன், முன்னோர்கள். அப்படி அந்த முன்னோர்கள் சொல்ற சூரியன் மகர ராசியில அமரக்கூடியது உத்தராயண புண்ணியகாலம் சொல்லுவோம். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா தேவலோகத்துல இருக்கக்கூடிய இறைவர்களுக்கு எல்லாமே பகல் பொழுது. இந்த மார்கழிங்கிறதா பார்த்தா பிரம்ம முகூர்த்த நாள் நம்ம சொல்லுவோம். பிரம்ம முகூர்த்த நாள், பிரம்ம முகூர்த்த மாதம் மார்கழி மாதம். ஏனென்றால் இந்த காலம் தான் தேவர்களுக்கு விடியற்காலை பொழுது, விடியற்காலை பொழுது. அதனால நம்ம மார்கழி மாசம் விடியற்காலை முடிஞ்சு அந்த சூரியன் உதிக்கின்ற நேரமாக இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா அங்க தை மாதம் சூரியன் உதிக்கும் போது நம்ம பொங்கப்பானை வச்சு பொங்கல் வச்சு நம்ம சூரிய பகவான் நம்ம முன்னோர்களும் வழிபாடு பண்ணுறோம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பித்ரு தோஷத்தை எப்படி சார் இது கொடுக்குதுன்னா, பித்ரு தோஷம்னா ஒண்ணுமே இல்லைங்க. நம்மளுடைய முன்னோர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய அந்த கடமைகளை செய்ய தவறுனா வரக்கூடியது பித்ரு தோஷம். பித்ரு சாபங்கள், ஆத்ம சாபங்கள், இதை நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இதுல பித்ரு தோஷத்துக்கு மிக மிக முக்கியமா பரிகாரமா இருக்கு. நம்ம தொடர்ந்து நம்ம பேசுவோம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த பொண்ணான சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கிளிக் பண்ணி கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் நண்பர்கள் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கணும், வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களுக்கு உங்களுக்கு தீர்வுகள் வேணும், அதே மாதிரி கஷ்ட நஷ்டங்களுக்கு முன்னேற்றம் எனக்கு வேணும், இதை கஷ்டத்தை விட்டு நான் வெளில வாழ்க்கையில முன்னேறி வரணும் சார் நீ விருப்பப்படுற நீங்க ஸ்கிரீன் நம்பர் இருக்கு, எப்ப வேணா கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நீங்க தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. ஏன் நான் சொல்றேன், இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்து பார்க்கும்போது 98 விழுக்காடு சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாக்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்றதோட கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இதுல சூரியன்கிறது ஆத்மகாரன், பிதா காரகன், மாத்ரு காரன் சொல்றது சந்திரன். இந்த சூரியன் சந்திரன் சேர்றதா மாசம் எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். இவர் அந்த மகாராசியில உட்கார்றது மகர சங்கராந்தி. இந்த மாதத்துல வரக்கூடிய அமாவாசை மிக மிக முக்கியமானது. இந்த அமாவாசை தினங்கள்ல எப்படி சார் நம்ம சிராத்தம் அல்லது திதி அல்லது வழிபாடு எப்படி சார் நம்ம இருக்குதுன்னு பார்க்கலாம். பொதுவாக கடற்கரைகள்ல, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆறு குளங்கள் நதிகள் செல்லக்கூடிய கரைகள்ல இருக்கக்கூடிய அந்த ஆலயத்துல போயிட்டு நம்ம இந்த சிராத்தம் அல்லது திதி அல்லது நம்ம இந்த அமாவாசை நம்ம கொடுக்கலாங்க. இது நம்ம கொடுக்கறதுக்கு பாத்தீங்கன்னா சார் நாங்க பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கோம் சார், எங்க ஊர்ல ஆறு இல்ல சார், கடற்கரை இல்ல சார், குளங்கள் பெருசா இல்ல சார், அதே மாதிரி அந்த மாதிரி ஆலயங்கள் எதுவுமே இல்ல சார், நான் என்ன சார் நான் பண்ணலாம்னா திருவையாறு எக்கச்சக்க இடங்கள்லாம் இருக்கு, இங்கெல்லாம் பண்ணலாம், அங்கேயும் முடியாது சார், எனக்கு வீட்டுல எளிமையா பண்ண என்ன சார் பண்ணலாம். ஒண்ணும் இல்லைங்க, ஒரு தர்பா கிடைச்சா தர்பா எடுத்துக்கோங்க. தர்பா கிடைக்கல சார்னா கருப்பு எல்லை எடுத்துக்கோங்க, கருப்பு எல்லை எடுத்துக்கோங்க. இப்ப இமேஜ் வரும் பாருங்க, இந்த இமேஜ்ல வர்ற மாதிரி என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய வலது கையில அந்த கருப்பு எல்லை எடுத்துக்கோங்க. சூரியனை பார்த்து நின்னுக்கோங்க, சூரியனை பார்த்து நின்னுக்கோங்க. வலது கையில எல்லை எடுத்துக்கோங்க. ஆற்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையில இந்த எள்ளு வர்ற மாதிரி எல்லை இங்க வச்சுட்டு என்ன பண்ணணும், தண்ணியை விடு. இந்த தண்ணிங்கிறது நம்ம கீழே விடணும். கீழே மண்ணில் பட்டு இந்த எள்ளு முளைக்க கூடாதுன்னா என்னன்னா ஒரு பாத்திரத்துல வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்துல
ஒரு வெண்கல பாத்திரமோ ஒரு சுத்தமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்துல விழுற மாதிரி வச்சு நீங்க என்ன பண்ணணும், தண்ணியை ஊத்துங்க. இந்த எள்ளுங்க அப்படியே ஃபுல்லா போகணும். கையில எந்த எள்ளும் ஒட்டக்கூடாது. நோட் பண்ணி கையில எந்த எள்ளும் ஒட்டாம கீழே சிந்தாம பாத்திரத்தை ஃபுல்லா சேகரிச்சுக்கோங்க. சேகரிச்சுட்டு இதை வந்து முளைக்காத இடத்துல கொண்டு முளைக்க கூடாத இடத்துல விட்டுடுங்க. அப்படி இல்லை உங்க வீட்டு சிங்க்ல கூட விட்டுக்கோங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு எப்படி சொல்ற இந்த இமேஜ் உங்க தெளிவா பார்த்துருக்கீங்க. சரி, இது மாதிரி நீங்க வீட்டுல எளிமையா நீங்க பண்ணிக்கலாங்க. அடுத்தெல்லாம் கேள்விகள் வரும். என்ன சார் கேள்வி வரும்னா, சார் நான் வந்து அமாவாசை படையல் வீட்டுல போடலாமா? வீட்டுல தாங்க போடுற மாதிரி இருக்கும். அமாவாசை படையல் வந்து உங்களுடைய பூஜை அறையில போடக்கூடாதுங்க. அமாவாசை படையல் வந்து உங்களுடைய பூஜை அறையில போடாதீங்க. இந்த அமாவாசை படையல் வந்து பாருங்க, உங்களுடைய முன்னோர்கள் புகைப்படம் எங்க இருக்கோ அங்க நீங்க தலவாழையில போட்டு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்து வச்சு நீங்க அங்க படையல் போடுங்க. இந்த படையல் வந்து சைவ படையலாகத்தான் இருக்கணுமே தவிர அசைவ படையல் இங்க இருக்கக்கூடாது. இல்லைங்க எங்க முன்னோர் வந்து நான்வெஜ் அதெல்லாம் இருக்கவே கூடாது. இங்க வந்து சைவ படையல் சாம்பார், ரசம், மோர், கூட்டு பொரியலோட அவங்களுக்கு பிடிச்ச பலகாரங்கள் வைக்கலாம். அவங்களுக்கு பிடித்தமான அனைத்தும் வைக்கலாம். ஆனா வந்து இங்க வந்து போதைப் பொருட்கள், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த அசைவ பொருட்களை தவிர்த்துக்கோங்க. இதை வச்சு படையல் போட்டு காக்கத்துக்கு சாதம், காக்கைக்கு சாதம் வச்ச பிறகு வீட்டுல யார் பெரியவங்க இருக்காங்களோ அவங்க சாப்பிட சொல்லுங்க. அப்படி வீட்டுல யாரும் இல்ல சார் நாங்க மட்டும் யார் விரதம் இருக்காங்களோ அவங்க அந்த படையல் போட்ட உணவை சாப்பிடுங்க. அந்த உணவை வீட்டுல எல்லாருமே எடுத்து சாப்பிடலாம், தப்பே கிடையாது. வீட்டுல எல்லாரும் அந்த உணவை பகிர்ந்து சாப்பிடலாம், தப்பே கிடையாது. சோ இந்த அமாவாசை விரதம் இதோட பூர்த்தி ஆகணும். இதோட பூர்த்தி ஆகலைங்க. என்ன பண்ணணும்னா அன்றைய மாலை பொழுதுல சிவாலயம் போயிட்டு என்ன பண்ணா ஒரு அகல் விளக்குல வந்து பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊத்தி கிழக்கு முகமாகவோ அல்லது தெற்கு முகமாவோ நீங்க வந்து ஒரு தீபம் போட்டு அந்த சிவ பகவானை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சிவாலயம் போயிட்டு சிவனுக்கு நல்லெண்ணெயில தீபம் போடுறீங்க. இந்த தீபம் கிழக்கு திசையாகவும் இருக்கலாம் அல்லது தெற்கு திசையாக கூட இருக்கலாம். நீங்க தீபம் போட்டுட்டு இதெல்லாம் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ வச்சு நீங்க வழிபாடு பண்ணிட்டு வாங்க. புரியுதுங்களா? இதற்கு பிறகு இந்த அமாவாசை விரதம் பூர்த்தி ஆகுது இல்லைங்களா? சார் இந்த அமாவாசை தினத்துல என்னென்ன காய்கறி சார் நான் இந்த படையல் போடுறதுக்கு சமைக்கணும், முன்னோர்களுக்கு எந்தெந்த காய்கறிகளை சமைச்சா நல்லது சார்? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை தினங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு நம்ம வந்து காய்கறி எல்லாம் இருக்கும். இந்த காய்கறியில சமைக்க கூடாததுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து மெயினா வெங்காயத்தை தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி பூண்டு வெங்காயம் ரெண்டையும் தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பீன்ஸ் சில காய்கறிகளை நீங்க தவிர்த்துக்கணும். முக்கியமா இருக்கக்கூடிய காய்கறிகள் சொல்றேன் பாருங்க. முதல்ல பலாக்காய் இருக்கும். பலாக்காய் சமைக்கணும், பாகற்காய் சமைக்கணும், அதே மாதிரி வாழைக்காய் சமைக்கணும், அதே மாதிரி பூசணிக்காய் சமைக்கணும், அதே மாதிரி பெரண்டை, பலாக்காய், வாழைக்காய், பூசணிக்காய் இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியங்க. இது கூட பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் இருக்கலாம், முருங்கைக்காய் இருக்கலாம். புரிஞ்சுங்களா? இது மாதிரி சில காய்கறி சேர்த்து குறிப்பா நான் சொன்ன இந்த 5 காய்கறிகள் முதல்ல அதுல இருக்கான்னு நீங்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அமாவாசை தினத்தன்னைக்கு இதை என்னெல்லாம் சார் பண்ணலாம் சார்? அமாவாசை தினத்தன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் வந்து தான தர்மம் பண்ணலாமா? அமாவாசை தினங்கிறது முதல்ல தான தர்மம் பண்ணக்கூடிய தினங்கள் தான். பொதுவா அமாவாசை அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் நம்மளை பார்க்கறதுக்கு நம்ம வீடு தேடி வரக்கூடிய நாள்னு சொல்லுது ஐதீகம். சோ அப்படிப்பட்ட இந்த அமாவாசை தினங்கள்ல புரியுதுங்களா, நம்ம காக்கைக்கு மட்டும் சாதம் வைத்தா பத்தாது. புரியுதுங்களா? காக்கைக்கு மட்டும் சாதம் வைத்தா பத்தாது. முடிஞ்ச அளவு தான தர்மங்கள் கொடுங்க, சாப்பாடு வாங்கி கொடுங்க, சாப்பாடு வாங்கி அன்னதானம் கொடுங்க. அதே மாதிரி வந்து பாரு ஏழை எளியோருக்கு உங்களால என்னென்ன முடியுமோ பொருள் உதவி, உடை வாங்கி கொடுக்கலாம், ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம், காலணிகள் வாங்கி கொடுக்கலாம், சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், என்ன முடியுமோ அவங்களுக்கு தேவைக்கு நீங்க வாங்கி கொடுக்கும் போது உங்களுடைய முன்னோர்கள் சந்தோஷப்படுவாங்க. இதுல ஒரு சின்ன ஒரு தாதிரிகம் சொல்றேன் பாருங்க. நீங்க நம்ம இருக்கோம், நம்ம வந்து ஒரு நம்ம தாத்தா பாட்டிக்கு ஒரு சின்னதா ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தா கூட, சின்னதா ஒரு 5 ரூபாய்க்கு ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்தா கூட என்ன சொல்லுவாங்க, என் பேரா வாங்கி கொடுத்தான், என் பேரா வாங்கி கொடுத்தான், என் பேத்தி வாங்கி கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே அந்த சந்தோஷத்தை எல்லார்கிட்டையும் பகிர்வாங்க, பெரிய அளவுல சந்தோஷப்படுவாங்க. என் பேராண்டி எனக்கு கொடுத்தியாப்பா, எனக்கு செஞ்சியாப்பா. அப்படிப்பட்ட அந்த மூதாதையர்களை நினைச்சு நீங்க வந்து ஒரு காரியம் நீங்க செய்யறீங்க, அவங்களுக்காக வயிறு நிறைய சாப்பாடு போடுறீங்க, உங்க தாத்தா பாட்டி நினைச்சு 4 பேர் சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்கன்னா அந்த ஆத்மா என்ன நினைக்கும்? என் பேரன் பேத்திங்க என் சந்ததி நல்லா வைங்க, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க நல்லா வைங்க, சந்தோஷமா வைங்க, இறைவன் உங்களுக்கு பதில் அவங்க இறைவன் தேவைப்படுவார். அப்போ முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும்னா நிச்சயமா வாழ்க்கையில அனைத்து விதமான தடைகளையும் வென்று நீங்க முன்னேறி வந்து விடுவீங்க. இந்த அமாவாசை தினங்கள். அதே மாதிரி இந்த அமாவாசை தினங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து முன்னோர்கள் வழிபாடு நம்ம பண்றோம் பாத்தீங்களா? இந்த முன்னோர்கள் வழிபாடு நம்ம பண்றதோடு மட்டும் இல்லாம பலர் வந்து குலதெய்வ ஆலயத்துக்கு போவாங்க. குலதெய்வ ஆலயத்துக்கு போயிட்டு அங்க பொங்கல் வைப்பாங்க. குலதெய்வ ஆலயத்துல அங்க
பொங்கல் வச்சு புரியுதுங்களா இல்லையா, அந்த குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுவாங்க. ஏன்னா குலதெய்வங்கிறது வந்து நம்மளோட வம்சாவதிய வழியாக நம்ம கும்பிட்டு வந்த தெய்வம். சோ அப்படிப்பட்ட தெய்வமே இந்த திருநாள்ல நம்ம தை திருநாள்ல பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எண்ணிலடங்கா சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் நடக்கும். இதுல வந்து பித்ரு தோஷம் பித்ரு சாபம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த புத்திரு தோஷம் புத்திரு சாபம் நம்ம ஆடி வீடு நிறைய கொடுத்து எடுத்து பாருங்க. இதுல மெயினா வந்து இந்த பித்ரு தோஷம் பித்ரு சாபம் வர்றதுக்கு முதல் காரணம் நம்மளோட மூதாதையர் நினைக்காம இருக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது நம்மளுடைய பெற்றோர்களுக்கு செய்ய தவறிய கடமைகள் ஒண்ணு. அவங்க இறந்த பிறகு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் இருக்கும்போது நம்ம ஜாதகத்துல இந்த பித்ரு தோஷம் பித்ரு சாபமா வந்து அமரும். இது மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த அமைப்புகளுக்கு இந்த தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை 3 அமாவாசை நம்ம விரதம் இருக்கோம். இந்த 3 அமாவாசை நம்ம திதி கொடுக்குறோம், அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறோம்னா நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில இந்த தடைகள் நீங்கி வாழ்க்கை நிறைந்த செல்வமும் முன்னேற்றம் வரும். ஏன்னா பித்ரு தோசை என்ன சார் போனா முதல்ல வேலை கிடைக்க விடாதுங்க. கிடைச்ச வேலை நமக்கு சரியா செய்ய விடாது. புரியுதுங்களா? வாழ்க்கையில விருத்தியாம்சம் இருக்காது. இடம் வாங்குவோம், வீடு கட்ட முடியாது, கட்டின வீடு அப்படியே கிடக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து திருமணம் ஆகாது, திருமணமானா குழந்தை பிறக்காது, குழந்தை பிறப்பு இருந்தாலும் வந்து குழந்தைக்கு உடல்நோய் இருந்துகிட்டே இருக்கும். இது மாதிரி டார்ச்சர் மாதிரியே இருந்துகிட்டாங்க. என்னப்பா இவ்வளவு டார்ச்சர் எனக்கு மட்டுமே வருதுன்னு சொல்லி ஏன் டார்ச்சரை எப்படி மன அமைதி இல்லாம இருந்தாலும் டார்ச்சர்ங்கிற வேடு வரும். அப்போ மன அமைதியை கொடுக்காது. சோ அப்போ இந்த பித்ரு தோஷத்திலையும் பித்ரு சாவை மட்டும் வெளில வர்றது மட்டும் அல்லாது உங்களுடைய வாழ்க்கையில முன்னோர்கள் ஆசீர்வாதம் இருந்தா சகலமும் கிடைக்கும். எம்பெருமான் என்ன சொல்றாருன்னா, பெற்றோருக்கு செய்யாத கடமைகளை புரியுதா இல்லையா உள்ள அந்த ஆன்மாக்கள் அல்லது அந்த மனிதர்கள் எனக்கு எந்தவித நைவேத்தியம் எந்தவித அர்ச்சனை ஆராதனை செய்தால் கூட நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறேன். எப்படி ஒரு மனிதன் தன் தாய் தந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யாத பட்சத்துல எனக்கு என்ன விதமான பூஜை அர்ச்சனை ஆராதனைகள் செய்தாலும் கூட எம்பெருமானாகிய இந்த விஷ்ணு பரமாத்மா எதையும் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்றோம். இது ஏன்னா பெற்றோர் தான் முதற் கடவுள், மாதா பிதா குரு தெய்வம். சோ இந்த அமாவாசை தினங்கள்ல நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு பார்த்தோம்னா, இந்த அமாவாசை தினத்துல செய்யக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட். இந்த அமாவாசை தினத்துல செய்யக்கூடாதவின்னு ஒரு லிஸ்ட் இருக்குங்க. இந்த அமாவாசை தினத்தை என்னெல்லாம் சொன்னா செய்யக்கூடாதுன்னா, அமாவாசை தினத்துல அமாவாசை நாள் அன்னைக்கு வீட்டுல மாக்கோலம் போடக்கூடாது. வீட்டுல மாக்கோலம் போடக்கூடாது. மாக்கோலங்கிறது நம்ம சுப நிகழ்ச்சிகளுக்காக போடக்கூடியதுங்க. இதுல முன்னோர்களை வரவேற்கும் போது நம்ம மாக்கோலம் போட்டு வீட்டை நம்ம அலங்கரிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை தினத்தன்னைக்கு நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாது, நல்லெண்ணெய் தேய்ச்சி நம்ம தலை முழுக கூடாது. பெற்றோர்கள் உயிருடன் இருக்கும் பட்சத்துல நம்ம இந்த அமாவாசை தினத்தன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாது. இந்த அமாவாசை தினத்தன்னைக்கு முக சவரம் செய்யக்கூடாது. இந்த அமாவாசை தினம் அன்னைக்கு நம்ம நகம் வெட்டுறது, நகம் வெட்டுறது, முக சவரம் பண்றது, சிகை அலங்காரம் செய்வதுங்கிறது நிச்சயமாக தவிர்க்கக்கூடிய ஒன்று. அதே மாதிரி இந்த அமாவாசை தினங்கள்ல எந்தவித சுபகாரியமும் நடத்தக்கூடாது. வீடு குடி போடுறது, அதே மாதிரி காது குத்துறது, திருமணங்கள் பண்றது, இது போன்ற நல்ல ஒரு எந்த ஒரு காரியமும் இந்த அமாவாசை தினத்துல நம்ம முடிவு பண்ணக்கூடாது. அதே மாதிரி நடத்தவும் கூடாது இந்த அமாவாசை தினங்கள்ல. அதே மாதிரி இந்த அமாவாசை தினங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தான தர்மங்கள் நிறைய செய்யணும். தான தர்மங்கள் நிறைய செய்யணும். அமாவாசை தினங்கள்ல அசைவ உண்பதை தவிர்க்க வேண்டும். அசைவம் சாப்பிடுவது, நான்வெஜ் சாப்பிடுறது நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் இந்த அமாவாசை தினங்கள்ல. அதே மாதிரி இந்த அமாவாசை தினங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மனசு ஒரு சஞ்சலத்துல. ஏன்னா இந்த சூரியனும் சந்திரனும் ஒன்னா சேருவாங்க. சூரியன்கிறது வந்து பாத்தீங்கன்னா வந்து நெருப்பான கிரகம் இல்லைங்களா, சந்திரன்கிறது நீர் கிரகம். இந்த நீர் நெருப்பு ஒன்னா சேர்ந்தா ஒரு வேவ்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். சோ அப்படி மனசு சஞ்சலமா நாளாக இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து அமாவாசை தினத்துல எந்த ஒரு முடிவும் நம்ம எடுக்க கூடாது. அதே மாதிரி சுமங்கலி பெண்கள் அமாவாசை விரதம் இருக்கக்கூடாது. சுமங்கலி பெண்கள் அமாவாசை விரதம் இருக்கக்கூடாது. சுமங்கலி பெண்களுக்கு அமாவாசை விரதங்கள் கிடையவே கிடையாது. நல்லா எழுதி வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து அமாவாசை விரதத்தை அன்னைக்கு நம்ம படையல் போடும்போது தலைவிரி கோலமாக நம்ம அமாவாசைக்கு படையல் போடக்கூடாது. தலைவிரி கோலமாகவும் ஈரத்தலைவுடைய நம்ம வந்து அமாவாசை விரதம் நம்ம போடக்கூடாது. இதெல்லாம் மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய அமாவாசை தினங்கள்ல. இதே மாதிரி நமக்கு சில கேள்விகள்லாம் இருக்கும், என்னென்ன கேள்வி நம்ம பார்த்துட்டு வரும். இப்ப இந்த அமாவாசை தினத்துல வந்து சார் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து பெண்களா இருக்கோம் சார், எங்களுக்கு அமாவாசை விரதம் இருக்கா இல்லையா சார்? பெண்களை பொறுத்த வரைக்கும் அமாவாசை விரதம் கிடையாதுங்க.
ஒரு பெண் வந்து திருமண நிகழ்வின் போது பாத பூஜை பண்ணிட்டு கன்னியாதானம் பண்ணும் போதே அவங்களுடைய பெற்ற கடமைகள் முழுமையாக தீர்ந்து விடுங்கிறது சாஸ்திரம். சோ அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு பெண்ணாகப்பட்டவள் வந்து பாத்தீங்கன்னா வந்து தன் தாய் தந்தையருக்கு புரியுதுங்களா அமாவாசை விரதம் இருக்க, ஏன்னா கழுத்துல திருமாங்கல்யம் இருக்கும் வரையில வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த அமாவாசை விரதங்கள் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து அம்மா இருந்தாலும் சரி அல்லது அப்பா இருந்தாலும் சரி, யார் 2 பேரும் யாராச்சும் ஒருத்தங்க தவறுனா கூட அமாவாசை விரதம் இருக்க வேண்டியது ஆண்களுக்கு கடமை. பெண்களை பொறுத்த வரையில் பார்த்தா கணவன் இல்ல சார், எனக்கு அப்பா அம்மா இல்ல சார், எனக்கு யாரும் இல்ல சார், அந்த நேரத்துல மட்டும் பெண்கள் அமாவாசை இருக்கலாமே தவிர மற்ற நேரங்கள்ல அமாவாசை விரதம் இருக்க முடியாது. அப்ப நாங்க எப்படி சார் நாங்க வந்து செய்யறதுன்னா, நல்லா மனசோட நல்லா சமைச்சு வச்சு நீங்க என்ன பண்ண தானம் தர்மங்கள் கொடுங்க. அந்த படையலுக்கு சமைச்சு கொடுக்குறீங்க பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு அளப்பரியாத அந்த ஒரு புண்ணியத்தை ஏற்படுத்திடும். அதே உங்களுக்கு திருக்கரங்களால என்ன தான தர்மங்கள் கொடுங்க, சாப்பாடு வாங்கி 4 பெரியவர்களுக்கு கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க. அதே மாதிரி சிவாலயம் போயிட்டு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. இதுவே உங்களுக்கு மிகவும் உகந்ததாக இருக்குங்க. அதே மாதிரி வந்து அமாவாசை தினத்தன்னைக்கு நான் வந்து நல்ல முடிவு எடுக்கலாமா சார், அமாவாசை அன்னைக்கு நான் வந்து ஊடு குடி போகலாமா சார், நான் அமாவாசை அன்னைக்கு நான் வந்து வேற எதுவும் நல்ல நிகழ்ச்சி செய்யலாம். ஆனா அமாவாசைங்கிறது வந்து நல்ல நிகழ்வுகளுக்கு தவிர்க்கக்கூடியது. இந்த அமாவாசை தினங்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து பொதுவா வந்து ஜீவ சமாதிகள் சென்று நம்ம ஜீவ சமாதிகள்ல அந்த இறைவனை வழிபாடு பண்றது நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கும். ஜீவ சமாதிகளுக்கு நல்ல ஒரு நமக்கு ஒரு வைப்ரேஷன் கூடிய காலமா இருக்கும். இந்த காலத்து நல்ல காலம் நம்ம எடுக்க தேவையில்லை. இந்த காலத்துல நம்ம வந்து ஒரு நல்ல முடிவுகள் நல்ல செயல்கள் தொடங்குவதற்கு இது நல்ல காலமாக இருக்க போவதில்லை. நம்ம தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். இந்த அமாவாசை நம்ம தெளிவா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம ஷேர் பண்ணி கொடுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் பார்த்துட்டு தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பர் கார்த்திகை ரகுராமன். ஜாதகம் பார்க்கணும் அல்லது வாழ்க்கை கஷ்டங்களுக்கு ஜாதக ரீதியில உங்களுக்கு தீர்வு வேணும் விருப்பப்பட்டீங்கன்னா நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன், எடுத்து கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நான் உங்களை வேறொரு காலையில் சந்திக்கிறேன். எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ நான் என் மகா காளியை மனமாற பிரார்த்தனை செய்து கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.